Hi students, we are here in our fourth video lecture for Unit 1, which is on common terms using in chain surveying. Definitions of terms commonly used in chain surveying. So, ஒரு சில definitions வந்து நம்ம chain surveying பண்ணும்போது காமனா யூஸ் பண்றோம். அந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம். So, first வந்து chainman. So, chainman அப்படின்னா யாரு அப்படின்னா, for example, இப்போ ஃபீல்டில் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் செயினிங். அந்த ப்ராசஸ் தான் செயினிங். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது ரெண்டு பேர் தேவை இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, செயினிங் பண்ணுறதுக்கு. அப்போ ஏல ஒரு ஆள் இருப்பாங்க, பியில் ஒரு ஆள் செயினை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா செயின்மேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் செயினிங் எ லைன் 2 persons ஆர் ரெக்வயர்ட் அண்ட் தே ஆர் கால்ட் செயின்மேன். அவங்க ரெண்டு பேருமே செயின்மேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் லீடர். ஸோ லீடர்னா யாரு? அமாங் த செயின்மேன் who leads the process. அந்த ரெண்டு பேர்ல யார் வந்து ப்ராசஸை வந்து செயினிங் பண்ற ப்ராசஸை லீட் பண்றாங்களோ அவங்க தான் லீடர். அவங்க தான் ஃபீல்டில் மெஷர்மெண்ட்லாம் எடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபாலோவர். ஃபாலோவர்னா யாரு? எ பர்சன் who follows the leader. ஸோ லீடர் வந்து ஃபாலோ பண்றவங்க தான் ஃபாலோவர். அடுத்து நெக்ஸ்ட் செயின். ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல இருந்து பி வரையும் நம்ம லென்த் மெஷர் பண்றோம் அப்படின்னா, நம்ம செயின்ல பார்த்துருப்போம் பிராஸ் ஹேண்டில்ஸ் ரெண்டு ஹேண்டிலே இருக்கும். ஸோ ஏல இருக்கிறவர் ஒரு சைடில் அந்த பிராஸ் ஹேண்டில் வந்து கையில் பிடிச்சிக்குவாரு, பியில் இருக்கிறவர் ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்குவாரு. இப்போ இதை மெஷர் பண்ணும்போது பியில் இருக்கிறவர் செயினை இழுத்துட்டே போவார், புல் பண்ணுவார். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே புல் பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து செயின்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் த டேர்ம் யூஸ்டு பை த ஃபாலோவர் டு மேக் த லீடர் டு ஸ்டாப் மூவிங் ஃபர்தர். ஓகேவா? அடுத்து ஃபிளிங்கிங் த செயின். ஸோ ஃபிளிங்கிங் த செயின் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரைட்டனிங் த செயின். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபீல்டில் ஏ அண்ட் பின்ற பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் செயின் எடுத்துகிட்டு வந்தவனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆள் வந்து அந்த செயினை வந்து அன்ஃபோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்ஃபோல்டிங் மீன்ஸ் ஸ்ட்ரெச்சிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங் த செயின் ஃபார் மெஷர்மெண்ட். அதாவது நம்ம வந்து செயின்கிறது பல லிங்க்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செயின்கிறது ஒரே ஒரு டேப் மாதிரி இப்படி எடுத்துன்னு வந்துடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த செயினை வந்து த்ரோ பண்ணணும். ஸோ தூக்கி எறியணும். ஸோ த்ரோ பண்ணி தான் நம்ம செயினை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதான் ஸ்ப்ரெட்டிங். ஸோ அதான் அன்ஃபோல்டிங். ஸோ ஃபோல்டிங்னா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ், அதான் ஃபோல்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ பாயிண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அன்ஃபோல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அன்ஃபோல்ட் பண்ணவனே அந்த செயின் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஸோ ஏல இருந்து பி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அப்போ ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வர்ற ப்ராசஸ் தான் ஃபிளிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆர்ஓஸ். ஸோ ஆர்ஓஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஆர்ஓஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சர்வே ஸ்டேஷன்ஸை வந்து ஃபீல்டில் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு செயின் சர்வேயிங் பண்ணி ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளானில் உள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி அப்படின்ட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஏ பி சி அண்ட் டி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பவுண்டரி லைன் இருக்கா? ஸோ இந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ண இந்த பவுண்டரி லைன்ஸை வந்து மெயின் சர்வே லைன் சொல்லுவாங்க. இந்த ஏபிசிடி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து மெயின் சர்வே ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பிளான் இருக்கு. பிளான் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருக்கும்போது வெறும் பாயிண்ட்ஸ் இருக்கும், 4 பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண ஒரு 4 லைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் சர்வேயிங் பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட், சர்வேயிங் மெத்தட் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரையாங்குலேஷன் மெத்தட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வந்து நம்மளுடைய பவுண்டரியை நிறைய ட்ரையாங்கிள்ஸாக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸாக இதுலேயும் ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதை ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த பிடிங்கிற லைனை வச்சு தான் ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிடி லைன்ங்கிறது தான் பேஸ் லைன் சொல்லுவாங்க. த லாங்கஸ்ட் மெயின் சர்வே லைன் தான் பேஸ் லைன். ஓகேவா? ஸோ இந்த இது பேஸ் லைன். ஸோ இந்த பேஸ் லைன்ல இருந்து தான் நிறைய சப்சிடரி பாயிண்ட்ஸ் பிரிப்பாங்க. ஸோ சப்சிடரி பாயிண்ட்ஸ்ங்கிறது இந்த நீங்கள் மார்க் பண்ணிருக்காங்களா, இது சப்சிடரி பாயிண்ட்ஸ். மெயின் சர்வே லைனை வந்து மெயின் சர்வே ஸ்டேஷன்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள், சப்சிடரி பாயிண்டை மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரவுண்டு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்சிடரி லைன்ல இருந்து
மெயின் சர்வே ஸ்டேஷனுக்கு வரையக்கூடிய ஒரு லைன் தான் செக் லைன். ஓகேவா? அடுத்து டை லைன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். It is the line joining the subsidiary points on the main survey lines. It is called tie lines. So subsidiary points வந்து என்னது, மெயின் சர்வே லைன்ஸ் நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணுறதா என்னது உங்களுக்கு டை லைன்ஸ். டை லைன்ஸ் சொல்லுவாங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெயின் சர்வே லைன் தான், இது ஒரு மெயின் சர்வே லைன் தான். இது ரெண்டு நடுவில் வந்து என்னது, இது ஒரு லைன் வந்து என்னது நமக்கு மார்க் பண்ணுறதா என்னது டை லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் டை லைன். செயின் சர்வேயிங். ஸோ செயின் சர்வேயிங் பண்ணுறப்ப ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரேஞ்சிங், செயினிங், ஆப்செட்ஸ். ஸோ இந்த இது வந்து என்னது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரேஞ்சிங்னா ஒரு செயினை நாம த்ரோ பண்ணி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பாக ரேஞ்சிங் பண்ண வேண்டியிருக்கும். செயினிங் அப்படின்னா என்னன்னா, டு மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அதாவது 2 பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது செயினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்செட் அப்படின்னா நாம இப்படி செயினை த்ரோ பண்ணி லென்த் மெஷர் பண்ணும்போது அந்த சர்வே லைன் ஆர் செயின் லைனுக்கு பக்கத்துல லேட்டரலா இருக்கிற பாயிண்ட்ஸோட டீடைல்ஸ் எடுக்கிறது தான் ஆப்செட்ஸ். ரேஞ்சிங், எந்த ஒரு லென்த்தை மெஷர் பண்றதுக்கு முன்னாடியும் நமக்கு ரேஞ்சிங்ன்ற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபி அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபீல்ட்ல. இந்த 2 பாயிண்ட்ஸ் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ற செயினோட லென்த் வந்து 30 மீட்டர்ஸ் தான், 30 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம மெஷர் பண்ண போற அந்த 2 பாயிண்ட்ஸ் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் அந்த 30 மீட்டர், அதாவது செயின் லென்த்தை விட அதிகமான அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரேஞ்சிங்ன்ற ப்ராசஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ இங்க வாட் இஸ் ரேஞ்சிங்? ரேஞ்சிங்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ரேஞ்சிங்? இட்ஸ் a process of establishing intermediate points between existing 2 points. ஆல்ரெடி உள்ள 2 பாயிண்ட்ஸ் நடுவில், அதாவது ஏபின்ற 2 பாயிண்ட்ஸ் நடுவில் ஒரு புதுசா ஒரு இன்டர்மீடியட் பாயிண்ட்டை நம்ம என்னது ஃபிக்ஸ் பண்றது தான் என்னது ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரேஞ்சிங்ல வந்து இந்த ஏ பி சி இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரணும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல வரணும் இந்த ரேஞ்சிங்கை பொறுத்தவரை. ஸோ ரேஞ்சிங் பண்றோம்னா 3 பாயிண்ட்டும் நேர்கோட்டில் இருக்கணும். ஓகே, இந்த ரேஞ்சிங்ல வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட் சிங்கிறத ஏன் கண்டிப்பா நம்ம வந்து உருவாக்கணும்? ஏன் இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்னது லென்த் மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபீல்ட்ல மெஷர் பண்ணும்போது இந்த லென்த்தை இந்த சிங்கிற இன்டர்மீடியட் பாயிண்ட்டை உருவாக்காம நம்ம செயினிங் பண்ணா என்ன வருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபி அப்படின்ற 2 பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 45 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் 45 மீட்டர். ஸோ இந்த 45 மீட்டர் உள்ள நீளம் உள்ள இந்த லைனை மெஷர் பண்றப்ப, அதாவது இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றப்ப நம்ம செயினை வச்சு பண்றப்ப இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து செயினை த்ரோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது இதுல இன்டர்மீடியட் பாயிண்ட், அதாவது ரேஞ்சிங் பண்ணாம நம்ம பண்றது எப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஏ அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து நான் வந்து என்னது செயினை த்ரோ பண்றேன். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல விழுவுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த, அதாவது ஏ பாயிண்ட் இது. ஸோ இந்த குறிப்பிட்ட தூரத்துல போய் விழுறது தான் என்னது சி பாயிண்ட். இதான் 30 மீட்டர். ஸோ அடுத்து இங்க இருந்து என்னது திரும்ப 1 செகண்ட் வந்து இதை லைட்டா இழுத்து நான் வந்து என்னது பிங்கிற பாயிண்ட் வரையும் கொண்டு போய் திரும்ப இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றேன். ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது 30 மீட்டர் வந்துச்சு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 16 மீட்டர் வரும். இப்ப டோட்டல் லென்த் எவ்வளவு? 46 மீட்டர். ஸோ இங்க 46 மீட்டர் வருது. 45 மீட்டர் தான் ஆக்சுவலா இந்த ஏபிங்கிற லைனோடைய இந்த லென்த் வந்து 45 மீட்டர் தான். ஸோ இங்க வந்து 1 மீட்டர் கூட வருது. ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து என்னது ரேஞ்சிங் பண்ணல. ஸோ ரேஞ்சிங் பண்ணாம நம்ம பண்ணதுனால நமக்கு வந்து என்னது எரர் வருது டிஸ்டன்ஸ்ல. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னது நம்ம செயினை வந்து த்ரோ பண்ணோம். ஸோ த்ரோ பண்றப்ப வந்து இந்த செயின் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபீல்ட்ல வந்து என்னது எட்ஜர் ஃபேஸ்ல நம்ம வந்து என்னது ஃபீல்ட்ல ஒர்க் பண்றப்ப லார்ஜர் லென்த் அப்படிங்கிறதுனால செயினுமே லார்ஜர் லென்த், நம்ம யூஸ் பண்ற அந்த ஏரியாவும் லார்ஜரா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது செயின் வந்து நம்ம த்ரோ பண்ணது ஸ்ட்ரெயிட்டா தான் போய் விழுந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால செக் பண்ண முடியாது.
ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னது லைட்டாக செயின் வந்து ஸ்லாண்டிங்காக போயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்னது நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இதனால தான் வந்து என்னது நம்ம ரேஞ்சிங் பண்ணிட்டு நம்ம என்னது எப்பயுமே அதாவது ஒரு செயின் லென்த்துக்குள்ள இருந்தால் நம்ம இந்த ரேஞ்சிங் தேவையில்லை. 30 மீட்டருக்குள்ள நம்ம எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நமக்கு ரேஞ்சிங் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 30 மீட்டருக்கு மேலே அதாவது செயின் லென்த்துக்கு மேலே நம்ம இந்த எந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம என்னது எடுக்க போனாலும் நமக்கு வந்து இந்த ரேஞ்சிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்னது நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் தப்பாக தான் வரும். Next we have two categories of ranging. Number 1 direct ranging. Number 2 indirect ranging or reciprocal ranging. So what is meant by direct ranging? Direct ranging is a process in which ranging rods are placed on a straight line by direct observations from end stations. So அதாவது A பாயிண்ட்ல இருந்து Bன்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து என்னது ஒரு பார்க்கும்போது அதாவது ஏ பாயிண்ட்ல வந்து ஒரு ரேஞ்சிங் ராட் இருக்கு, பி பாயிண்ட்ல ஒரு ரேஞ்சிங் ராட் இருக்குன்னா ஸோ இந்த ஏல இருந்து பியை பார்க்கும்போது என்னது நமக்கு ரெண்டுமே தெரியும், ரெண்டு ஸ்டேஷன்ஸும் தெரியும், அதாவது ரெண்டு ரேஞ்சிங் ராட்டையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் ஆர் இன்டர்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏல இருந்து நீ வந்து பியை பார்த்தேன்னா அவனுக்கு தெரியும், ஸோ பில இருந்து ஏவை பார்த்தாலும் அவனுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஏ அண்ட் பி ஆர் இன்டர்விசிபிள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து திஸ் டைரக்ட் ரேஞ்சிங் performed by two methods. அதாவது ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு டைரக்ட் ரேஞ்சிங் பண்றதுக்கு. ரேஞ்சிங் பை ஐ, ரேஞ்சிங் பை லைன் ரேஞ்சர். ரேஞ்சிங் பை ஐ. ஸோ இப்போ வந்து ஏ பி அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல ரெண்டு பேர் வந்து ரேஞ்சிங் ராட் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு ஆள் இருக்காங்க, பிங்கிற பாயிண்ட்ல இன்னொரு ஆள் வந்து ரேஞ்சிங் ராட் பிடிப்பாங்க. ஆக்சுவலா ஏல ஒரு ஆள் இருக்காங்க, பில ஒரு ரேஞ்சிங் ராட்ல பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் சியை வந்து செட் பண்றதுக்கு நடுவில் ஒருத்தர்கிட்ட நம்ம ரேஞ்சிங் ராட் கொடுக்குறோம். இந்த ரெண்டாவது இமேஜில் பார்த்தீங்கன்னா சின்ற பாயிண்ட் செட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ அவர் வந்து நடுவில் நிற்கிறவர் வந்து கரெக்டா இப்போ சின்ற பாயிண்ட் இங்கே இருக்குன்னா ஸோ சின்ற பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக தள்ளி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் சர்ஃபேஸ்ல வந்து தள்ளி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரஃபா தான் நிற்போம் ஒரு அனுமானத்துல. கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து உடனே வச்சிட முடியாது. ரேஞ்சிங் ராட் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இன்டர்மீடியட் பாயிண்டா. ஸோ இவர் வந்து என்னது ஃபர்ஸ்ட் இங்கே தான் வச்சிருப்பாரு, இந்த இடத்துல வச்சு நின்று இருப்பாரு. அப்புறம் வந்து என்னது இவர் ரைட் சைடு இருந்து ஹேண்டை காட்டுறாரு. ஸோ ரைட் சைடு வந்து என்னது ஹேண்டை லைட்டாக அசைச்சா ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு வேணா லெஃப்ட் சைடு கட்டுவாரு. ஸோ அப்படி நம்ம காமிக்க அதுக்கேற்ற மாதிரி என்னது இந்த சீங்கிற பாயிண்ட்டை வந்து என்னது கரெக்டாக இந்த சீங்கிற ரேஞ்சிங் ராட் வந்து என்னது இவர் மூவ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ மூவ் பண்ணி என்ன செய்வார்னா கடைசி என்னது இந்த மாதிரி கரெக்டாக அந்த சீங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேஞ்சிங் ராடு முன்னாடி நின்று இந்த ரேஞ்சிங் ராடுக்கு நேரம் இந்த ரேஞ்சிங் ராடு தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும், வேற ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இது வந்து இந்த ரேஞ்சிங் ராடுக்கு இந்த ரேஞ்சிங் ராடு நேரம் இருக்காங்கிறத பார்த்தாலே அது போதும், நம்ம வந்து என்னது ரேஞ்சிங் பண்ணிடலாம். அடுத்து ரேஞ்ச் லைன் ரேஞ்சர். So line ranger is a optical instrument attached with a post. So ஒரு போஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அந்த நம்மளுடைய லைன் ரேஞ்சர் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல ரெண்டு ப்ரிசம் இருக்கும். ஸோ மேல ஒரு ப்ரிசம், கீழே ஒரு ப்ரிசம். ஸோ இதுல ரெண்டு ப்ரிசம் இருக்கும், டாப் ப்ரிசம் அண்ட் பாட்டம் ப்ரிசம் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துல வந்து ஏ அண்ட் பிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு ஒருத்தர் நிற்கிறாங்க. இப்ப ஒரு ப்ரிசம் ஏ பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த இமேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இன்னொரு ப்ரிசம் வந்து இதுல உள்ள இன்னொரு ப்ரிசம் வந்து பி பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த இமேஜை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப இந்த லைன் ரேஞ்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிச்சி பாக்குறவங்களுக்கு ரெண்டு ப்ரிசம்லயுமே வந்து இமேஜ்ல ரேஞ்சிங் ராட் தெரிஞ்சா சி பாயிண்ட் வந்து என்னது ரொம்ப சிம்பிளா இதுல மார்க் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு ஆள் இருந்தாலுமே என்னது போதும், இந்த பக்கம் வந்து ரேஞ்சிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாலே ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும், ரேஞ்சிங் வந்து என்னது நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா என்ன? இன்டைரக்ட் ரேஞ்சிங்னா என்னன்னா ஒரு இன்டர்விசிபிள் பாயிண்ட்ஸ் இல்லாத டைம்ல, அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் இன்டர்விசிபிளா இல்லாத போது தான் நாம இன்டைரக்ட் ரேஞ்சிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரெசிப்ரோகல் ரேஞ்சிங் சொல்லுவாங்க. இந்த இன்டைரக்ட் ரேஞ்சிங் வந்து சர்வேர் கூட அசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 4 பேர்னாலும் என்னது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இதுல வந்து என்னது ஒரு ஆள் 2 பேர் வச்சுலாம் செய்ய முடியாது. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இங்க வந்து
ஏல இருந்து பார்த்தா பின்ற பாயிண்ட் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஏ பின்ற 2 பாயிண்ட் உள்ள வந்து என்னது நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து என்னது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ரேஞ்சிங் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ பி பாயிண்டரில் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஏலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருக்க இந்த ரேஞ்சுக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஸோ இந்த பிலேருந்து பார்க்கும்போது இந்த ஏவும் தெரியாது. ஏன்னா இந்த 2 பேர் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இங்கே ஃப்ளாட்டா இருக்கு, இங்கேயும் ஒன்றுது கொஞ்சம் ஸ்லோப்பியா தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னது கொஞ்சம் ஏற்றமா இருக்கு. ஸோ ஏற்றமா இருந்து இறங்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டிலேட்டட் ஏரியாவும் இருக்கு. ஸோ ஈவனா இல்லை லேண்ட் சர்ஃபேஸ் வந்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கிட்டு நிற்கிறவர் வந்து பள்ளத்தில் இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ரேஞ்சிங் இங்கேருந்து ஏலேருந்து பியை பார்த்தா ரேஞ்சிங் நமக்கு வந்து என்னது விசிபிளாக இல்லை. ஸோ அதனால ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் ஆர் நாட் இன்டர் விசிபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நாம பார்த்த இந்த லேண்ட் சர்ஃபேஸோடைய கிராஸ் செக்ஷன் இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே ஒரு கிராஸ் செக்ஷன் ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த லேண்டோட கிராஸ் செக்ஷன் நான் சொன்ன மாதிரி நடுவில் என்னது ஏத்தமா இருக்கு. ஸோ மேடா இருக்கு, இந்த பக்கம் பள்ளமா இருக்கு, ஸோ இந்த பக்கம் பள்ளமா இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஏன்ற பாயிண்ட் ஒருத்தர் நிற்கிறாரு, பின்ற பாயிண்ட் ஒருத்தர் நின்று ரேஞ்சிங் கண்டுபிடிக்கிறாருன்னா, ஸோ இந்த ஏல இருந்து பார்த்தா என்னது பி இருந்து தெரியாது, பில உள்ள ரேஞ்சிங் கார்டு தெரியாது. பின்ற பாயிண்ட்ல இருந்து பார்த்தா ஏல பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரேஞ்சிங் கார்டு நமக்கு வந்து தெரியாது. ஸோ நாம ரேஞ்சிங் பண்ணோம்னா அந்த ஏ பாயிண்ட்ல இருந்து நடுவில் 2 புதுசா என்னது நியூ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பாயிண்ட் இன்டர்மீடியட் பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட் நடுவில் வருது எம் என் காமிச்சிருக்கோமா, இந்த 2 பாயிண்ட் வருதுன்னா இந்த இதுல இருந்து பார்க்கும்போது என்னது இந்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் கண்டிப்பா நமக்கு தெரியணும் ஏல இருந்து பார்க்கும்போது. அப்படி தெரிஞ்சாதான் என்னது நம்ம ரேஞ்சிங் பண்ண முடியும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வர முடியும். இந்த ஏ எம் என் பிங்கிற பாயிண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வர முடியும். இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எம் என்ற பாயிண்ட்ஸ் வந்து இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபீல்ட்ல ரஃபா இந்த பாயிண்ட்ஸை வந்து என்னது மார்க் பண்ண போறோம். ஸோ M1 அண்ட் N1 என்னது நம்ம அதை நேம் சேஞ்ச் பண்ணிக்க போறோம் அந்த பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ M1 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பின்ற பாயிண்ட்ல இருந்து பார்த்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த N1ங்கிற பாயிண்ட் வந்து ஏன்ற பாயிண்ட்ல இருந்து பார்த்தா நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன்ல காமிச்சிருக்காங்க பாருங்களேன், இந்த ஏன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த N1 தெரியணும், ஸோ பின்ற பாயிண்ட்ல இருந்து M1 தெரியணும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சாதான் நம்ம இந்த ரேஞ்சிங்கே பண்ண முடியும் இந்த இடத்துல. அதாவது இந்த ஏன்ற பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரியற மாதிரி N1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நாம மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஏல தெரிகிற மாதிரி N1ங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணி இங்கே ஒரு ரேஞ்சிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து தெரிகிற மாதிரி M1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபீல்ட்ல ரஃபா மார்க் பண்றோம். ஸோ இங்கே என்னது இங்கே ரேஞ்சிங் ஃபிக்ஸ் பண்றோம், இது M1. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து என்னது நான் உங்களுக்கு பிளான்ல காட்ட போறேன். ஸோ இது ஒரு பிளானா நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், டாப் வியூல பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் தான் இருக்கு, இங்க இருக்க ஏங்கிற பாயிண்ட், ஸோ இங்க இருக்கிற பிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல M1 அண்ட் N1, ஸோ அந்த 2 பாயிண்ட் தான் இங்க இருக்கு, M1 அண்ட் N1 ரஃபா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணல. ஸோ எக்ஸாக்டாக நான் இந்த இடத்துல மார்க் பண்ணல, நம்ம தான் இது ரஃபா தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். தெரியுதா வித்தியாசம்? ஓகேவா? அடுத்து என்ன ப்ராசஸ் பண்றோங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து, ஸோ இந்த பின்ற பாயிண்ட் இருக்கா, ஸோ இந்த பின்ற பாயிண்ட்ல ரேஞ்சிங் ராட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சிங் ராட்ல இருந்து ரேஞ்சிங் ராட் பக்கத்துல க்ளோஸா வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த M1 அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ரேஞ்சிங் பண்ணுவோம். ஸோ இப்படி ரேஞ்சிங் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்னா, இந்த N1ல ஒரு ஆள் நிற்பாங்க ரேஞ்சிங் ராட் வச்சுக்கிட்டு, நம்ம என்ன சொல்லுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்சிங் ராடை இந்த இடத்துக்கு கொண்டு வர சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பாயிண்ட் வந்து என்னது N2ன்ற பாயிண்ட், ஸோ N2ன்ற பாயிண்ட்டுக்கு இந்த ரேஞ்சிங் ராட் வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். இப்போ M1 இந்த N2 பிங்கிற பாயிண்ட் வந்து என்னது இன்டர்விசிபிள் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வந்துடும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வோம்னா, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல ரேஞ்சிங் ராட் பிடிச்சிட்டு ஒருத்தர் இருப்பாரா, ஸோ இவர் என்ன செய்வார்னா, ஸோ இந்த ஏல இருந்து இந்த N2ங்கிற பாயிண்ட் நமக்கு என்னது பார்த்து ரேஞ்சிங் பண்ணுவார். ஸோ இந்த N2ங்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவார். ஃபோக்கஸ் பண்ணி ரேஞ்சிங் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது M1ல வந்து ஒரு ஆள் ரேஞ்சிங் ராட் பிடிச்சிட்டு இருந்தாரா, அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா, இவரை மூவ் பண்ணி எங்க வர சொல்லுவோம்னா
2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு இவரை மூவ் பண்ணி இங்கே வந்து என்னது வர சொல்லிடுவோம். அப்போ என்னது இங்கே M2ல வந்து என்னது ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ ஒன்ஸ் அகைன் நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் இருந்து ஸோ பிங்கிற பாயிண்ட் இருக்கிறவர் என்ன செய்வார்னா, இந்த பில இருந்து இந்த M2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து என்னது இங்கே ஃபோக்கஸ் பண்ணி என்னது ரேஞ்சிங் பண்ணுவார். ஸோ இப்போ ரேஞ்சிங் பண்ணும்போது இந்த N2 பாயிண்ட் இருக்கிற ரேஞ்சிங்களை பிடிச்சிட்டு இருக்கிற வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துடுவார். N3ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவார். ஸோ இப்போ வந்து என்னது இந்த B, N3, M3 இந்த 3 பாயிண்ட் அந்த இன்டர்விசிபிள் ஆயிரும் தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஏல இருந்து ஸோ இந்த அடுத்து வந்து என்னது கண்டினியூ பண்ணுவாங்க. இது அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூ பண்ணி இந்த M அண்ட் N பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி செய்வோம். ஸோ செஞ்ச அப்புறம் இந்த என்னது M அண்ட் Nங்கிற பாயிண்ட் என்னது ஸோ நமக்கு என்னது கிடைச்சிரும். ரேஞ்சிங் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The lateral measurements taken to the left or right of a survey line to locate the details such as buildings, boundaries, fences, roads, etc. called offsets. So offsets ரெண்டு டைப்ஸ் இருக்கு. Perpendicular offsets, oblique offsets. அதாவது ஒரு சர்வே பண்ண பிறகு செயின் லைனுக்கு லேட்டரலா அதை சுற்றி என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் ஆஃப்செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பவுண்டரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுண்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பவுண்டரியில் A, B, C, Dன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சர்வே பாயிண்ட்ஸை, மெயின் ஸ்டேஷன் பாயிண்ட்ஸை. இப்போ இந்த ஏபிங்கிற சர்வே லைனுக்கு பக்கத்தில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ பில்டிங் இருக்கு. ஸோ அந்த பில்டிங் வந்து நான் இங்கே என்னது நான் ஆப்ஜெக்ட் மார்க் பண்ணலாம் பில்டிங்க்கு. ஸோ அந்த பில்டிங்கு இந்த மாதிரி ஆஃபீஸ், ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு ரோடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது நம்ம அதோட லேட்டரல் டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணுறது தான் நம்ம என்னது இந்த ஆப்செட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பெர்பெண்டிகுலர் ஆப்செட்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஸோ இந்த நம்ம சர்வே லைனுக்கு பக்கத்தில் நியர்பை, ஸோ இந்த இதான் சர்வே லைன், இந்த சர்வே லைனுக்கு நியர்பை பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து என்னது ஃபஸ்ட்டு இதில் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு சர்வே லைனில் இந்த பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக என்னது இந்த பில்டிங்கோட இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்னது பெர்பெண்டிகுலர் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து கிராஸ் டாஃப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு என்னது நம்ம இந்த பெர்பெண்டிகுலர் வந்து என்னது நம்ம பீல வந்து செட் பண்ணலாம். ஸோ அதே வந்து நம்ம இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஆப்செட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆப்செட் பாயிண்ட், இது ரெண்டு நடுவில் லென்த் வேணா ஆப்செட் லென்த்து. ஸோ இந்த வந்து இது பேர் தான் ஆப்செட் பாயிண்ட். ஸோ இந்த ஆப்செட் பாயிண்ட் வந்து நம்ம என்னது நம்ம ஒரு இடத்துல லேட்டரல் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோமா, இந்த லேட்டரல் டைமென்ஷன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இல்லை அப்படின்னா ஆப்ளிகோ ஆப்செட் சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ளிகோ ஆப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து லேட்டரல் டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லை, சர்வே லைனுக்கு பெர்பெண்டிகுலரா கிடையாது. ஸோ அதனால இது ஆப்ளிகோ ஆப்செட் சொல்லுவாங்க. Instruments used for offsets. So cross tab, optical square, prism square, side square. இதெல்லாம் வந்து என்னது யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாடல் நம்பர் 4ல நம்ம இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்டு இன் செயின் சர்விங்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் செயின் சர்விங்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ரேஞ்சிங்னா என்ன, ஆப்செட்ஸ்னா என்ன, செயினிங்னா என்ன, இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் மாடல் நம்பர் 5ல அடுத்து எரர்ஸ் இன் செயின் சர்விங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.